மக்களே இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் பார்த்துட்டு இருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 200, 300 வீடுக்கு மேல அந்த ஒரு இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்த பத்தி நான் முழுசா சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம பல்வேறு காட்சிகளையும் நான் காட்டப் போறேங்க. ரியல் ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் பார்க்கறப்ப உங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன் ஈரக்குலையே நடுங்கி போயிருங்க. இந்த ஒரு காட்சிய நீங்க பாருங்களேன். போலீஸ் ஆஃபீசர் ஒருத்தர் அந்த வெள்ளை கலர் டேங்க்லேருந்து ஒரு சில பொருட்கள எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு சில உள்ளாடைகள எடுக்குறாரு. ஒரு சில ஜீன்ஸ் பேண்ட், பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் யாருடா இந்த டேங்குக்குள்ள போய் போட்டு வச்சிருக்க அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அதில் தான் ஒரு உடலையும் எடுக்கிறாருங்க. அந்த உடல் யாரோடது, அவங்கள எந்த நிலைமையில் போலீஸ் அந்த உடலை கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு உயிர் இருந்ததா இல்லையா, எதனால அந்த உடல் அந்த டேங்க்லேருந்து வெளியில் எடுக்க முடியல, அதுக்கப்புறம் போலீஸ் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் கேட்குறப்ப உண்மையிலே சொல்கிறேன், இவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு கிரைமை ஒரு தாயும் ஒரு மகளும் தன்னோட அண்ணனை காப்பாற்றுறதுக்காக செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு யாருமே நம்பவே இல்லைங்க. இந்த முழு கதையை கேளுங்க. அப்போதான் அந்த நாய்களுக்கு பின்னாடி உள்ள கதை, இவளுக்கு 2 பேருமே ஒரு அண்டர் கிரவுண்ட் தாதாவாக இருந்திருக்காளுங்க. அதெல்லாம் பத்தி கேட்கறப்ப உண்மையிலேயே சொல்றேங்க, ஹாலிவுட் படமே தோத்து போயிடும். எந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படமும் இந்த ஒரு த்ரில்லருக்கு ஈடே ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மறக்காம கதையை முழுசா கேளுங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மக்களே, முதல்ல இந்த குடும்பத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த ஃப்ளாட் ஒன்று பார்த்துருக்கீங்களா? இதில் மேல் மாடியில் ஒரு குடும்பமும் கீழ் மாடியில் ஒரு குடும்பமும் வசிக்கிறாங்க. 2 பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க. வேற வேற ஃப்ளாட், வேற வேற ஃப்ளோரில் வசிக்கிறாங்க. இந்த கீழே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் அவரோட குடும்பத்தினர் இருக்காங்க. அவங்களோட குடும்பத்தில் 3 பேர். ராகுல் அப்படின்றவர் கணவர், அதுக்கப்புறம் பிரியா மனைவி, இவங்க 2 பேரோட மகள் அபி, அவங்களுக்கு 5 வயசு தாங்க ஆகுது. மேலே யார் இருக்கா அப்படின்னா ராகுலோட சொந்த அண்ணனோட மனைவியும் சொந்த அண்ணனும் மேல வசிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட மகன் மகள் எல்லாருமே கல்யாணம் பண்ணி வேற இடத்துக்கு போனதுனால அவங்க 2 பேரும் தாங்க மேல்மடியில் வசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ராகுலும் பிரியாவும் பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி 2 பேருமே ஒரு பிரைவேட் கம்பெனில ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால 2 பேருமே காலையில 10 மணிக்கெல்லாம் அவங்களோட ஜாபுக்கு போக வேண்டியது இருக்குங்க. ஸோ அதனால இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பாப்பாவை அபிய காலையில எந்திரிச்சு கிளப்பி விட்டு 10 மணிக்கெல்லாம் போய் பால்வாடியில் விட்டுட்டு இவங்க 2 பேருமே இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. எப்பயுமே மேல் மாடியில் உள்ள ராகுலோட அண்ணனோட மனைவி தான் எப்பயும் பாப்பாவை பால்வாடியிலேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. கரெக்டாக மணி ஒரு 11:30, 12 மணி போல் அங்கே போய் பால்வாடியிலேருந்து பாப்பாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. ஒரு சில நேரத்தில் அந்த பாப்பாவோட வீட்டுக்கு கீழ் ஃப்ளாட்டில் உள்ள வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பாப்பாவோட தங்கியிருப்பாங்க அவங்க அம்மா அப்பா வர வரையும். அப்படி இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் மேலே இவங்க வீட்டில் எதனா வேலை இருந்தால் பாப்பாவை மேல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா அப்பப்போ விளையாடும், தூங்கும், அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்குங்க அவங்க அம்மா அப்பா வர வரையும். இதுதான் அவங்களோட டே டு டே ரொட்டீனாகவே இருந்திருக்கு. இப்போ செப்டம்பர் 24 2024 தான் அந்த அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். அன்னைக்கு எப்பயும் போலயே ராகுலோட மனைவியும் காலையில கிளம்பிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு பாப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு பால்வாடியில் விடுறாங்க. கரெக்டாக 10-10:30 போலலாம் பால்வாடியில் விட்டுட்டாங்க. விட்ட பிறகு ஒரு 11:30 போல மேல் மாடியில் உள்ள அந்த ராகுல் அண்ணனோட மனைவி அழைச்சிட்டு வர போறாங்க. பாப்பா நல்லபடியாக வெளியே வருது. பாப்பாவிட்ட பேசிக்கிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு பாப்பாவை அழைச்சிட்டு வந்தவங்களோட வீட்டில் வேலை இருந்ததுனால பாப்பாவை அழைச்சிட்டு மேல் மாடிக்கே போயிடுறாங்க. பாப்பாவை மேலே போயிடுது. அபி அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்கு. அபிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டுறாங்க. சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த 5 வயசு மகள் அபி என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்ககிட்ட, நான் இந்த மாதிரி கீழே போய் என்னோட டாய்ஸையும் என்னோட புக்கையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வராங்க. ஸோ எப்பயுமே வந்து அது வழக்கம் தானே, அந்த பொண்ணு தானாவே அந்த 5 வயசு பொண்ணு தானாவே கீழேருந்து மேல் ஃப்ளாட்டுக்கு போகுமா, மேல் ஃப்ளாட்டுக்குலேருந்து கீழே வருமா, இது அதோட ரொட்டீன், இந்த ஜாலியாக அதை விளையாண்டுட்டு இருக்குமா. ஸோ அதனால சரி பாப்பா போய் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாப்பாவும் அபியும் கீழே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி 12:40 போல அபி இந்த மாதிரி கீழே இறங்கி வராங்க. ஸோ மணி 1:20 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் மேலே ஆச்சு. அபி இன்னும் மேலே வரவே இல்லைங்க. உடனே மேலே உள்ளவங்களுக்கு பதட்டம் ஏற்படுது. அந்த ராகுலோட அண்ணனோட மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா ராகுலோட அண்ணன் கிட்ட, எங்க நீங்க கீழே போய் பார்த்துட்டு வந்துருங்க, பாப்பாவை ரொம்ப நேரமா ஆள காணோம், கீழே விளையாண்டுட்டு இருக்காளா என்னன்னு தெரியல, பாவம் தனியா இருக்கா, நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவருமே இரு அவ வருவா, அவளுக்கு என்ன கதா, கால் முளைச்சு போயிருச்சு, அவ அப்படிதான் அடிக்கடி ஓடி திரிஞ்சு விளையாண்டுட்டு இருப்பா, அவளே வருவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வெயிட் பண்றாங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகியும் பாப்பா மேலே வராததுனால கீழே இறங்கி வர 2 பேருமே ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்க்குறாங்க. அதாவது அந்த பாப்பாவோட வீடு, அபியோட வீடு பூட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு பதட்டம் அடைஞ்சு சரி உள்ளுக்குள்ளே இருக்கால, வெளியில் யாருனா பூட்டிட்டாங்களா அப்படின்ட்டு அந்த கதவை வெளியிலேருந்து திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அபி அந்த வீட்டுக்குள்ளே எந்த இடத்துலையும் காணுங்க. கிச்சனில் தேடுறாங்க, பாத்ரூமில் தேடுறாங்க, ஃபுல்லாக தேடிச்சு சரி ஸ்டோர் ரூமுக்கு எதுவும் போயிருப்பாளா, அங்கே எதுவும் மயக்க போட்டது விழுந்துட்டாளா அப்படின்ட்டு அந்த ஸ்டோர் ரூம் சைடுமே போகிறாங்க. அங்கேயுமே அபியை காணுங்க. உடனே பதட்டமாகி அவங்களோட பெற்றோர் ராகுலுக்கும் பிரியாவுக்கும் கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே பதட்டம் அடைஞ்சு வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த ஃப்ளாட்டில் உள்ள எல்லாருமே தேடுறாங்க. சுற்றி மக்களுக்கு எல்லாம் அந்த தகவல் பரவுது. ஃப்ளாட்டில் உள்ள எல்லாருமே பாப்பாவை தேடிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஆனா யாருனாலயுமே பாப்பாவை கண்டுபிடிக்கவே முடியலங்க. உடனே போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்படுது. போலீஸ் அந்த இடத்துல வராங்க. இனிஷியலா விசாரணையை மேற்கொண்டுட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸாலயுமே அந்த பாப்பா எங்க போணுச்சு அப்படின்றது தெரிய வரல. உடனே அப்ப அந்த ஊரோட கமிஷனரே இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நான் எப்படியாவது போராடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ட்டு ஒரு 100 போலீஸ் ஆஃபீஸர் கொண்ட ஒரு 5 டீம் உருவாக்குறாருங்க. 5 தனிப்படையை உருவாக்கி அதுவுமே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்கள உருவாக்கி தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பிளாட்டுக்குள்ளேயே. அது மட்டும் இல்லாம எந்த அளவு டாக் ஸ்குவாடை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ டாக் ஸ்குவாடை கொண்டு வந்து அந்த இடத்துல தேடுறாங்க. ஆனால் அப்பயுமே எந்த ஒரு துப்புமே கிடைக்கலங்க. கிட்டத்தட்ட போலீஸ் 600க்கும் மேற்பட்ட பிளாட் அந்த இடத்துல சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஏரியாவை சுற்றி வீட்டுக்குள்ள போய் தனித்தனி நபராக கூப்பிட்டு தனித்தனி நபராக போயிட்டு அந்த வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வீடு பாத்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் சர்ச் பண்ணாங்க. பாப்பா எங்கே போணுச்சுன்னே தெரியலங்க. அப்போ ஒரு சிசிடிவிலாம் இருக்குது. அந்த சிசிடிவிலாம் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மேல் ஃப்ளோர் சிசிடிவியில் இந்த வரிசையாக ஒவ்வொரு ஃப்ளோராக செக் பண்ணிகிட்டே வராங்க. பாப்பா அந்த இறங்கி வந்தது எல்லாத்துலேயுமே சேவ் ஆயிருக்கு. அபி இறங்கி வந்தது. ஸோ அந்த 4th ஃப்ளோரில் இருக்குது, 3rd ஃப்ளோரில் இருக்குது, 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் கரெக்டாக 1st ஃப்ளோரில் வரப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த கொசு மருந்து அடிக்கிற வண்டி இருக்குது தெரியுமா? அப்போ அந்த ஏரியாவில் கொசு மருந்து அடிக்கிற வண்டியோட ஒரு டீம் வந்து ஃபுல்லாக கொசு மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த தரைத்தளத்தில் உள்ள கேமராஸ் எல்லாமே மங்கி போகுது. அந்த அளவு காட்சிகள் எதுவுமே கிளியராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அபின்றவங்க ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்காங்க. ஏன்னா 5 வயசு தானே. அதனால சுத்தமாக கேமராவில் பதிவே ஆகலை. இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் ரொம்ப கோபம் அடைகிறாங்க. அப்போ இன்னொரு விஷயம் இந்த சிசிடிவி காட்சியெல்லாம் பார்க்குறப்ப புரியுது. அப்போ பாப்பாவை எவனோ இந்த 4 பேர் டீம் வந்தானுங்களே கொசடிக்கு வந்தானுங்க. ஒருவேளை அவனுங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கலாமே, நம்ம அவனுங்களை பிடிச்சி விசாரிப்போம் அப்படின்ட்டு அவனுங்களோட கான்டாக்ட் எல்லாம் பிடிச்சி அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலுமே வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட மொபைல்ஸ் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பயுமே ரொம்ப கிளியராக இருக்குங்க. அவனுங்களுக்கும் இந்த பாப்பா காணாமல் போனதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ போலீஸ்க்கு இருக்க ஒரே கேள்வி தான், பாப்பா இந்த இடத்த விட்டு வெளியில் போவே கிடையாது, சிசிடிவி அனலைஸ் பண்ண வர. அப்போ இந்த ஒரு ஃப்ளாட்குள்ளே தான் பாப்பா இருக்குது அப்படின்றதுக்கு வராங்க. திருப்பி 2வது முறை எல்லார் வீட்டையும் சர்ச் பண்ணுறாங்க. திருத்திட்டு இந்த முறை வந்து 300க்கும் மேற்பட்ட வீடு, அந்த பாப்பா வீடை சுற்றி உள்ள எல்லா ஃப்ளாட்டையுமே ஒரு 300 ஃப்ளாட்டுக்கு மேலே சர்ச் பண்ணுறாங்க. அப்பயுமே எந்த ஒரு துப்புமே கிடைக்கலங்க. ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. திருத்திட்டு இதெல்லாம் ஒரு 15 மணி நேரம் ஆயிடுச்சு பாப்பா காணாமல் போய். அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அம்மா அப்பா எல்லாருமே என்ன இத்தனை மணி நேரம் ஆகி எந்த ஒரு துப்பும் கிடைக்கலையே, என் மகள் மறைஞ்சு போயிட்டாளா அப்படின்ட்டு ரொம்ப கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று, அபியா எப்பயுமே பால்வாடியிலேருந்து அழைச்சிட்டு வருவாங்களா இந்த மனைவி, ராகுல் அண்ணனோட மனைவி, அவங்க ரொம்ப உடஞ்சு போய் அவங்க மயக்கம் போட்டு இந்த இடத்துல விழுவுறாங்க. அவங்க மேலே வந்து கில்ட்டை எடுத்துக்கிறாங்க. ஐயோ என்னால் தான், நான் தான் ஒழுங்காக பார்த்துக்கல, நான் பாப்பாவை கீழே இறக்கி அனுப்பிவிடக்கூடாது, அந்த விளையாட்டு பொருள் எடுத்துகிட்டு வரேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்களே வந்து காயப்படுத்திக்கிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்ன வரையும் அபியை பற்றின எந்த ஒரு தடையுமே கிடைக்கலங்க. அப்போ தான் ஒரு நபர் ஒரு பயங்கரமான க்ளூவை போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் என்னோட வீட்டில் ஒரே ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது சார், என்ன காரணம்னே தெரில. நான் ஒரு வேளை எங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள ஸ்லாபில் புறா இல்லை பூனை எதனா செத்து கிடக்கும் போல், அதனால அந்த பேட் ஸ்மெல் வருதுன்னு நினச்சேன். ஆனால் ஸ்லாப் ரொம்ப கிளியராக இருக்குது. என் வீட்லேருந்து பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வீட்டிலேருந்து ஒரு மாதிரியான அழுகுன ஸ்மெல் வருது சார், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இத்தனை நாள் அந்த மாதிரி ஸ்மெல் வந்ததே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது சார், அதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போலீஸ் இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே நம்மளுக்கு இப்போ தான் ஏதோ ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, கண்டிப்பாக இதை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் சொன்ன வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த வீடு இருக்கு இல்லையா, காணாமல் போன அபி வீட்டிலேருந்து ஒரு 8 வீடு தள்ளி தாங்க, ஒரு 8 ஃப்ளாட் தள்ளி தான் அவங்களோட வீடு இருக்கு. போலீஸ் போய் கதவை தொட்டுறாங்க. அப்போ 2 பெண்களுங்க, ஒரு தாயும் அவங்களோட மகளும் கதவை திறக்கிறாங்க. திறந்துட்டு அந்த மகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு என்னதான் சார் வேணும், காலையிலேருந்து 2 தடவை வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டீங்க, 2 தடவை சர்ச்சிங்கிற பேரில் வீடு முழுக்க களைச்சு போட்டு போயிட்டீங்க, ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட உடல்நிலை இன்னும் மோசமாயிரும் போல, எதுக்கு சார் எங்களே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோபம் அடைகிறாங்க. அப்போ போலீஸ் எடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து ஸ்மெல் வருது, எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும், தயவு செஞ்சு கதவை தோறுங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கதவை திறக்க மறுக்கிறாங்க. அப்புறம் பெண் போலீஸை வச்சு பேசி கதவை திறக்கிறாங்க. போலீஸ் போய் உள்ளே உட்கார்ந்த பிறகு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்குறாங்க அந்த தாயாரை பார்த்துட்டு, ஏமா என்னம்மா ஆச்சு, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஸ்மெல் வருது, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த தாயும் மகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில்
ஒரு எலி செத்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. அந்த எலி செத்ததோட ஸ்மெல் தான் ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருந்துச்சு. எங்களுக்கே தெரியல. இப்பதான் அந்த எலியை கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு கையிலேருந்து எலியை எடுத்து காட்டுறாங்க. உடனே அந்த எலியை பார்த்துட்டு, ஏமா செத்து போன எலின்ற இதை ஏன் கையில் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் இப்போதான் சார் கண்டுபிடிச்சோம், அதனால தான் சார் இனிமேல் தான் தூக்கி போடணும். பாருங்க எங்கள் வீடை ஃபுல்லாக நாங்கள் ஃபெனாயிலில் சுத்தம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளே 2-3 நாளாவே வாடை அடிச்சிட்டு இருந்துச்சு. என்ன வாடனே தெரில. ஒருவேளை வீடு அழுக்கா இருக்கு போல, அதனால ஸ்மெல் வருது அப்படின்றதுனால தான் பெனாயில் ஊற்றி கழுவி வச்சுட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா பெனாயில் ஊற்றி கழுவுமே ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த எலியை நாங்கள் கண்டுபிடிச்சோம். நாங்கள் இனிமேல் தூக்கி போட போகிறோம் அப்படின்ட்டு எலியை அந்த இடத்துலேருந்து தூக்கி போடுறாங்க. அப்போ போலீஸ் இன்னொரு தடவை பர்மிஷன் கேட்டுச்சு. நாங்கள் உங்கள் வீடை திருப்பி நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்ட்டு 3வது தடவை சர்ச் பண்ணுறாங்க அதே வீடை. பாருங்க 2 தடவை சர்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் ஸ்மெல் வந்திருக்கு. அதுவுமே இந்த எலினால அப்படின்னு ஒரு எலியை காட்டுறாங்க. எலியை தூக்கி போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் 3வது தடவை சர்ச்சிங் நடக்குதுங்க. அப்போ அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாருங்க. கிட்டத்தட்ட அந்த எலியை அந்த வீட்டிலேருந்து தூக்கி போட்டு 25 நிமிஷம் மேலே ஆயிருச்சு. 25 நிமிஷம் ஆன பிறகு அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாதுல்ல. அந்த ஸ்மெல் அந்த வீட்டில் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ இப்பயும் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏமா எலியை தூக்கி போட்ட பிறகு இந்த ஸ்மெல் வருதேம்மா, என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்குறாரு. சார் அதெல்லாம் எங்கன்னா இப்படி தான் சார் இருக்கும், அதெல்லாம் 2-3 நாள் ஆகும் சார் சரியாக அப்படின்ற மாதிரி அந்த தாயும் மகளுமே சொல்கிறாங்க. அப்போ அதில் உள்ள ஒரு கான்ஸ்டபிள் அதிகாரி, சார் இங்கே உடனே வாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமில் இருந்து கூப்பிட்றாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸரும் நேராக அந்த ரூம்குள்ளே போகிறாரு. சார் மேலே ஒரு ஒயிட் கலர் டேங்க் இருக்குது, எனக்கு என்னமோ அதுலேருந்து தான் சார் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கை காட்டுறாரு. உடனே எங்களுள்ள ஆஃபீஸர் இது என்ன டேங்க் அப்படின்னு கேட்குறாங்க. டேங்க் எடுத்துகிட்டு போய் எதுக்கு வீடு ஸ்லாப் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு யூஸ் இல்லாத டேங்க்கு, இது உடஞ்சிருச்சு, இதில் தண்ணிலாம் நிரப்ப முடியாது, அதனால் எங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நாங்கள் அதுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தாயும் மகளும் சொல்கிறாங்க. உடனே மேலே ஏறி இந்த டேங்கை வெளியில் இழுக்கிறாங்க. ஏமா என்னம்மா பிளாஸ்டிக் இது போட்டதான் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த டேங்க்னு சொல்லிட்டு அந்த டேங்க் ரொம்ப கனமாக இருந்திருக்குங்க. அந்த டேங்க் எடுத்து கீழே வச்சு அந்த டேங்க்லேருந்து ஒரு பொருளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில தான் என்னால் இந்த யூடியூப்பில் காட்ட முடியும், ஏன்னா யூடியூபோட கைட்லைன்ஸை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். போலீஸ் ஒவ்வொரு விஷயமா எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் உள்ளாடைகள் எடுக்கிறாங்க, ஜீன்ஸ் எடுக்கிறாங்க, பிளாஸ்டிக் துணிகள் எடுக்கிறாங்க, பிளாஸ்டிக் பேக்ஸ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க வெளியில். அப்போ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க, ஒயிட் கலர் பாக்ஸு. அதை திறந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு சடலம் இருக்குது. அதுவும் அந்த அபியோட சடலம் மாதிரியே இருக்குங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. போலீஸ் அந்த சடலத்தை எடுக்க வெளியில் ட்ரை பண்ணுறாங்க. அந்த சடலத்தை போலீஸால் எடுக்க முடியல, ஏன்னா அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குங்க. உடனே இந்த சைடு காணாம போன அபியோட அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்கள வர சொல்லி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண பார்க்க சொல்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு அங்கேயே உடஞ்சி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களோட மகளான 5 வயசு அபிங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் உயிர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அந்த பாப்பாவுக்கு உயிர் இல்லைங்க. அந்த இடத்துல அந்த பாடியை 36 மணி நேரம் கழிச்சு எடுத்ததுனால ரொம்ப ஸ்டிஃப் ஆகி ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. அதனால அவங்களால வந்து ஃப்ளெக்சிபிளாக வெளியே எடுக்க முடியல. இன்னுமே போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி எவ்வளோ வந்து கேவலமாக எவ்வளோ ஒரு சைக்கோத்தனமாக இருந்திருந்தா அப்படியே உடலை மடித்து அந்த ஒரு பேப்பரையும் ஒரு நம்ம கேரி பேக்லாம் மடித்து சொருவோம் தெரியுமா, அந்த மாதிரி அந்த பாடியை மடித்து உள்ளே சொருவிருக்காங்க அந்த டேங்க்குள்ளே அப்படின்றதான் போலீஸ்க்கு தெரிய வருதுங்க. அந்த சடலத்தை உள்ளேருந்து வெளியில் எடுக்க முடியல அப்படின்றதுக்காக டெயில்ஸ் கட்டரை வச்சு போலீஸே அந்த டேங்க் அறுத்து அந்த சடலத்தை வெளியில் அனுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கோட டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பாடி இப்போ டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கேட்குறப்ப தாங்க போலீஸே நம்ப முடியாமல், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை என்னால் நம்ப முடியாது, திருப்பி அதை வந்து வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அப்போ எந்த அளவு பயங்கரமான விஷயம் அதில் இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த சைடு தாயும் மகளையும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த வீட்டில் இன்னொருத்தனும் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவனோட பேர் தாங்க அத்துல். அவன் தான் அண்ணன் இந்த வீட்டில். அதாவதுங்க இந்த அத்துலோட அம்மாவும் அத்துலோட தங்கச்சியும் தான் இப்போ மாட்டிருக்கிறது போலீஸ்கிட்ட. இந்த அத்துல் எங்கன்னு கேட்குறாங்க. அவன் வெளியில் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்துல் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே வீட்டுக்கு வரான். அத்துலையும் பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. இவனுங்க 3 பேருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இது நடந்துச்சு அப்படின்ட்டு 3 பேருமே கதலக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, நாங்கள் வெளியில் போயிருந்தோம், இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரோம், நீங்களும் தான் 2 தடவை வந்து சர்ச் பண்ணிங்க, அப்போல்லாம் எதனா இது பார்த்தீங்களா? இல்லை இப்போ தானே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கே தெரியாமல் யாரோ எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருமே போலீஸ்டே சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல. ஆனால் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 2 தடவை போலீஸ் சர்ச் பண்ண வந்தாலுமே அந்த 2 தடவையுமே அந்த டேங்கை அவங்க பெருசாக கண்டுக்கவே இல்லை. 3வது தடவை வந்தப்போ தான் அந்த டேங்கை பார்த்துருக்காங்க. ஏன்னா அதுலேருந்து ஸ்மெல் வந்ததுனால. அதனால போலீஸ் நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருதுங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்றதை நான் சொல்ல போகிறேன்.
அதாவதுங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல விக்டிமோட உடம்புல பல்வேறு இடத்துல காயங்கள் இருந்திருக்கு. அதுவுமே உயிரோட இருக்கும் போதே அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இருக்கு. அப்ப உயிரோட இருக்கும் போதே அந்த விக்டிமை போட்டு தாக்கியிருக்காங்க. அதுவும் கத்திய வச்சு தாக்கியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் விக்டிமோட பிரைவேட் பார்ட்ல அந்த கத்திய வச்சு தாக்கியிருக்காங்கன்றது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயமேங்க. அடுத்த விஷயம் அந்த விக்டிம் 5 வயசு தாங்க ஆகுது. அந்த விக்டிமை உடல் ரீதியான தப்பான விஷயமும் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருதுங்க. இதை கேட்டுட்டு தான் ஏண்டா 5 வயசு பிள்ளை எப்படிடா இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிர்ச்சி அடைஞ்சு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரீவெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரீவெரிஃபை பண்ணியே சொல்றாங்க ஆமா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பயங்கரமான விஷயத்தை என்னால் அதில் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணுங்க இந்த இடத்துல. அப்போதாங்க போலீஸ் ரொம்ப கடுப்பாக வராங்க. இந்த விஷயம்லாம் மீடியாவுக்கு பரவுது. அந்த இடத்துல பயங்கர சலசலப்பு உண்டாகுது. மக்கள் எல்லாமே கூட ஆரம்பிக்கிறாங்க. லோக்கல் பொலிட்டீஷியன்ஸு அந்த லோக்கலில் உள்ள பெரிய பெரிய தலைக்கட்டு எல்லாருமே வந்து ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணுறாங்க. அவனுங்க 3 பேரையும் எப்படியாவது தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய போராட்டம் அந்த ஊரில் வெடிக்குதுங்க. அப்போ இந்த சைடு அத்துல்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லி இதுக்கு மேலே நீ மறைச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாங்க அந்த 24ஆம் தேதி 2024 என்ன நடந்துச்சு அப்படின்றத அத்துல் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏங்க முதல்ல இந்த அத்துலோட பேக்ரவுண்டை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அத்துலுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி அந்த வீட்டில் தான் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட மனைவி அத்துல பிரிஞ்சு போய் 2 மாதம் தான் ஆகுது. எதனால் பிரிஞ்சு போனாங்க அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. மனைவி பிரிஞ்சு போனதுனால இவன் ரொம்ப சோகத்திலையும் ரொம்ப விரக்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த 2 மாத காலத்தில் அடிக்கடி இந்த அபியை பார்க்க ஆரம்பிக்கிறான். அபியை பார்க்கறதுனால அவனோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் தப்பாக போகுதுங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பிறவியாக இருந்திருப்பான் அப்படின்றத பாருங்களேன். அந்த பச்சை மண்ணை பார்த்து இவனோட இன்டென்ஷன்ஸ் ஒரு மாதிரி கேவலமாக மாறுது. ரொம்ப நாளாக அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கரெக்டாக அந்த 24ஆம் தேதி கீழே ஃபுல்லாக புகையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போ அபி வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் எடுக்க கீழே இறங்கி வராங்க. அப்போ அவங்களோட கையை பிடிச்சி இழுக்கிறான். கையை பிடிச்சி இழுத்து அவன் ரூமில் வச்சு இந்த தவறான செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் வரையும் இந்த தவறான செயல்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட்டில் வந்த விஷயங்கள். நடந்த பிறகு இவங்க வெளியில் போய் சொல்லிடுவாங்க. விக்டிம் வந்து வெளியில் போய் இவனை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால அந்த விக்டிமே அதே இடத்துல கத்தியை வச்சு அவங்களோட பிரைவேட் பார்ட்டில் இருக்கட்டும் அவங்களோட உடலில் இருக்கட்டும் ரொம்ப தாக்க ஆரம்பிக்கிறான். தாக்குனதில் அவளோட உயிரே பிரிஞ்சு போயிருதுங்க. பிரிஞ்ச பிறகு அந்த விக்டிம் உடம்புல பெட்ஷீட்டை போத்தி வச்சுட்டு அந்த ஒரு இரும்பு கட்டிலுக்கு கீழே அங்கே உட்கார்ந்து அந்த விக்டிமை முறைச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கான். இந்த சைடு இவளுக்கு 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. யாரு இவனோட தங்கச்சிக்காரியும் இவனோட அம்மாக்காரியும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. 2 பேருமே அப்பதான் உள்ள வராளுங்க. உள்ள வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த அத்துல பார்த்துட்டு ஏன்டா இவன் எதுக்குடா நம்ம வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கா? இவன் நம்ம ஃபிளாட்ல வசிக்கிற ஒரு பாப்பா தானே, இதையும் எங்கேயே தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இந்த சைடு இவனோட தங்கச்சி ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ள வந்துட்டு அந்த இரும்பு பெட்ல உள்ள அந்த விக்டிமை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இங்க வாமா, இந்த பொண்ணு உயிரோட இல்லாம அப்படின்ற மாதிரி கத்திட்டு அந்த அத்துல பிடிச்சி கேட்கறாங்க என்னடா பண்ண அப்படின்ட்டு. அவன் தெளிவான விஷயம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமா 2 மாசமா என்னோட மனைவி இல்லை, அதனால நான் விரக்தியில இருந்தேன். ஸோ அதனால இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அத்துல சொல்றான். உடனே ஒரு பொம்பளையா இருந்திருந்தா, ஒரு சோறு திங்கிற பொம்பளையா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துருக்கணும், இவனுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனா அவளோட பேக்ரவுண்டை பத்தி கேட்டாலே கேவலமா நீங்க நினைப்பீங்க. அப்படிப்பட்டவளுக்கு என்ன செய்வாளுங்க? உடனே அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த விக்டிமை எடுத்து அவங்களோட உடலை மடிச்சு அந்த டேங்குள்ள வச்சு அந்த கவரெல்லாம் போட்டுட்டு அந்த பொருட்கள்லாம் போட்டு மேலே தூக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாதிரி போலீஸ் ஃபுல்லா சூழ்ந்து இருக்காங்க நம்மளோட ஃபிளாட்ல. நம்ம ஃபிளாட்டே ஒரு மாதிரி கூட்டமா இருக்கு. கண்டிப்பா இரவுல இது கண்டிப்பா குறைஞ்சிரும். ஸோ அதனால போலீஸ்லாம் போன பிறகு அந்த விக்டிமோட சடலத்தை எடுத்து நம்ம வந்து துண்டு துண்டாக்கி அதை நம்ம எங்கன்னா வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட பிளான்ல இருந்திருக்கானுங்க. அதுக்குள்ள போலீஸ் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே பயங்கர கோவத்தை உருவாக்கி இருக்குங்க அந்த சம்பவம். இப்போ நான் இன்னொரு விஷயத்த சொல்ல போறாது இன்னும் பயங்கரமான கோவத்தை உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா இதுல கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றதாங்க ஒரு பயங்கரமான விஷயமே. அதை நீங்க தெளிவா கேட்டுக்கணும். இன்னொன்னுங்க, பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே பயங்கரமான கேள்வி இருக்கும் இந்த கோர்ட் இந்த ப்ரொசீஜர்ஸை பத்தி. அது எல்லாத்தையுமே தெளிவா விளக்க போறேன். என்னால் முடிஞ்ச அளவு எளிமையா சொல்ல போறேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா என்ன நடந்துச்சுன்றதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயமே. இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போதுமான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான விஷயம் செஞ்சான்னு சொன்னானே, அதுக்குமே எவிடன்ஸ் நிறையா இருந்திருக்கு. அந்த வீட்டில் இவனோட சட்டையில் பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சடலத்திலையும் அந்த பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ் இருந்திருக்கு. பெட்ஷீட்டில் இருந்திருக்கு, போர்வையில் இருந்திருக்கு, அந்த கட்டிலில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரத்தக்கரைகள் இருந்திருக்கு. அவன் யூஸ் பண்ண நைஃபு எல்லாத்தையுமே எடுத்து பக்காவாட எவிடன்ஸோட சப்மிட் பண்ணுறாங்க கோர்ட்டில். இவனுக்கு ட்ரையல் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க ஜட்ஜ் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொடூரமான மிருகம் சொசைட்டிக்கே டேஞ்சரானவன், இவனுக்கு சாதாரண தண்டனைலாம் நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி பேனாவை முறிச்சு கிட்டத்தட்ட 3 மரண தண்டனை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இது மத்திய பிரதேச
பிரதேசத்தில் நடந்தது. மத்திய பிரதேசத்தில் இந்த ஒரு சம்பவம் தாங்க 3 மரண தண்டனை, அதாவது முதல் முறையாக 3 மரண தண்டனை ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க. அவன் கிட்னாப் பண்ணதுக்கு மரண தண்டனை, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உடல் ரீதியான விஷயத்துக்கு மரண தண்டனை, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உயிரை எடுத்ததுக்கு மரண தண்டனை, 3 மரண தண்டனை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட மார்ச் 10 2025 தான் அந்த மரண தண்டனை கொடுக்குறாங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஜனவரி 22 2026 இவனுங்க சைட்லேருந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி அப்பீல் பண்ணுறானுங்க, இந்த கேவலமான விஷயத்தை பாருங்களேன். 2004 இந்த அத்துல் மனநிலைமை சரியில்லாமல் இருந்திருக்கான், மென்டலி இல்லா இருந்திருக்கான் அப்படின்ட்டு டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பார்க்கணும் ஜட்ஜ் அவர்களே. அதனால இவனுக்கு அதிகபட்ச தண்டனையான அந்த மரண தண்டனையெல்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பீல் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இன்னும் கோவம் அடைகிறாங்க. ஏண்டா 2004 தான்டா அவன் மென்டலி இல்லை அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. 2004க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம், 2024 தான் அந்த சம்பவம் நடக்குது. 20 வருஷம் எதனால அவன் அந்த பிரச்சனைக்கான மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுக்காம அந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் இருந்தான், இவன் என்ன சைக்கோவா அப்படின்ற மாதிரி கேவலமாக கேட்டு அந்த ஒரு அப்பீலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இல்லை ஹைகோர்ட் இதை வந்து மறுக்குது, இவனுக்கு மரண தண்டனை தான் விதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கங்க. இப்போ பார்க்குற எல்லாருக்குமே மனசுக்கு ஓரளவு நீதி கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தோணும்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்டுட்டு போயிருங்க. அதாவதுங்க கரெக்டாக மார்ச் 10 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இவனோட எக்ஸிக்யூஷனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இவனுக்கு மரண தண்டனையை ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே கோவம் வரும்ல, எதனால இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்ட்டு. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு 2-3 விஷயத்தை கேட்குறாங்க. அதாவது அவனோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு, அவன் அந்த ஜெயிலில் இருந்திருக்கானா இத்தனை நாள், அவன் ஜெயிலில் இருந்து ரிப்போர்ட் ஒன்று கேட்குறாங்க. அவன் சக இன்மேட்ஸோட எப்படி பழகிறான், அவனோட பிஹேவியர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஃப்ரெஷ்ஷாக அவனை வந்து எவால்வேட் பண்ணணும். அவன் மென்டலி இல்லை நல்லா இருக்கானா, இல்லை அவனுக்கு மென்டலாக எதனா பாதிப்புகள் இருக்கா, சைக்காலஜிக்கல் ரீதியாக பாதிப்பு இருக்கா அப்படின்றத திருப்பி ரீஎவால்வேட் பண்ணிட்டு அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் என்ன கொடுப்போம், இவனுக்கு இந்த எக்ஸிக்யூஷன் நடத்தலாமா, இவன் நமக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு சந்தேகம் இருக்கும். இது எதனால, இது எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதோ புதுசாக மனோஜ் புரோட்டோகால் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்காங்க. இந்த மனோஜ் புரோட்டோகால்ல என்னன்றது நான் எளிமையாக சொல்லிக்கிறேன். அதாவது ட்ரையல் கோர்ட்டில் தீர்ப்பு என்னதான் வழங்கினாலுமே அந்த சம்பவத்துக்கான முழுக்க அந்த சம்பவம் ஒருத்தன் செய்கிறானுங்க, அதோட அந்த பயங்கர தன்மையை வச்சு நம்ம வந்து வழங்கிடக்கூடாது. அவனோட பிஹேவியரெல்லாம் செக் பண்ணணும். அவனோட பழைய பிஹேவியராக இருக்கட்டும், அவன் எப்படிலாம் இருந்திருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கருத்தாகவே இருக்குது இந்த மனோஜ் புரோட்டோகாலில். ஏன்னா எப்பயுமே இந்த மனோஜ் புரோட்டோகாலில் ஒரு முக்கியமான விஷயம், எதனா பாசிபிலிட்டி இருக்கா இந்த ஒரு கன்விக்டை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த மரண தண்டனையை மாற்றுறதுக்கு எதனா ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இந்த மனோஜ் புரோட்டோகால் முழுக்க செயல்படுங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இது எல்லாமே ஆன்கோயிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்த பிறகு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குங்க. என்னப்பா இது, ஒருத்தன் ஒரு குற்றம் செய்கிறான், ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ் இருந்தாலுமே நாளைக்கே அவனை வந்து அவனுக்கு மரண தண்டனையும் அவனுக்கு அந்த தக்க தண்டனையும் ஏன் கொடுக்க மாட்டாங்க, எதனால கோர்ட் இவ்வளோ நேரங்கள் ஆகுது, எதுக்காக ஒரு மரண தண்டனையும் ஒருத்தன் விதிச்ச பிறகுமே அவனை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையானே தெரியாமல் போகுது. முக்கியமான விஷயம், அது எவ்வளோ நாள் எடுக்குது, எதுக்காக இந்த டிலேலாம் நடக்குது அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்லங்க. எனக்குமே கேள்வி இருந்துச்சுங்க. ஒருத்தன் தான் அவன் தான் செஞ்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ அவனுக்கு தண்டனை உடனே கொடுத்துட வேண்டியது தானே, எதனால இந்த கோர்ட்லாம் லேட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க லைட்டாக வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க, எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, அதையும் நான் சொல்லிடுறேன், இதையுமே தெரிஞ்சுட்டு போயிருங்க. அதாவதுங்க என்னைக்குமே ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு லாவோ ஒருத்தனோட உயிரை எடுக்கிறதுக்கு நினைக்காதுங்க. அதாவதுங்க ஒரு அதிகப்படியான கோர்ட் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமாங்க, ஆயுள் தண்டனை தாங்க. இன்னொருத்தன் உயிரை எடுத்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அதிகபட்ச தண்டனையே அது வந்து எந்த அளவு பயங்கரமான விஷயமா இருந்தாலுமே அவனுக்கு அதிகபட்ச தண்டனையை என்னத்தை கொடுக்க நினைக்கும் அப்படின்னா கோர்ட் வந்து அந்த ஆயுள் தண்டனை தான், மரண தண்டனைக்கே போக மாட்டாங்க. இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இருக்குல்ல, ரொம்ப பயங்கரமா இவன் இந்த சொசைட்டிக்கே கொடுமையானவன், இவன் இந்த சொசைட்டிக்கே பயங்கரமானவன், இவெல்லாம் வாழைய தகுதி இல்லாதவன், இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் இந்த மரண தண்டனையை விதிப்பாங்க ஃபர்ஸ்ட். அதாவதுங்க ஒரு மரண தண்டனை விதிச்ச பிறகு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு ட்ரையல் கோர்ட்டில் மரண தண்டனை விதிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு கிரிமினல் வந்து ஹை கோர்ட்டில் அப்பீலுக்கு போவாங்க. ஹை கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணி வாய்ப்பு இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணி வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹை கோர்ட்டில் அந்த அப்பீலை ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்வான் அப்படின்னா அந்த கிரிமினல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவான். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்வாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் செக் பண்ணி பார்ப்பாங்க, திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை ஒரு சில ஆதாரங்கள்லாம் இவனுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இவன் வந்து நிரபராதின்னு காட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு அப்பீலை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இவனுக்கு மரண தண்டனையிலேயும் தூக்கிடுவாங்க. ஒருவேளை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன்,
பாருங்களேன். அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் குரேட்டிவ் பெட்டிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் போட ஆரம்பிப்பான். சுப்ரீம் கோர்ட்டே வந்து கேட்பான், நீங்க கொடுத்த டிசிஷன் கரெக்டாக ரிவ்யூ பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதையே ரிவ்யூ பண்றாங்க. ஆமாண்டா உனக்கு மரண தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு அந்த பெட்டிஷன்ல கொடுத்தாலுமே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் மெர்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிமினல் என்ன பண்ணுவான், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்டே ஒரு அப்பீல் கொடுப்பான், என்னோட கன்விக்டை மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு பல மாசங்கள்லேருந்து பல வருஷங்கள் ஆகுங்க இந்த ப்ராசஸ், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு. அதனால தான் ஒரு கிரிமினலுக்கு அந்த தண்டனை நிறைவேற்ற காலம் வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றத மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த அத்துலோட தங்கச்சியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தங்கச்சி இருக்காலங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவுக்கு தலைவி மாதிரியா, கேப்டன் மாதிரியா. அதுவுமே இந்த பிரைடு ஸ்கேம்லாம் நடக்கும் தெரியுமா, அதாவது கல்யாணம் பண்ணிட்டு இளம் பெண்கள் போயிட்டு எதனா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு அவன் காசெல்லாம் அடிச்சுட்டு ஓடி போய் இன்னொரு ஊருக்கு போயிட்டு இன்னொரு ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஸ்கேம் எல்லாம் நடத்துகிற ஒரு நெட்வொர்க்குக்கு தலைவியாகவே இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் பெண்களெல்லாம் வித்துருக்காங்க வெளிநாட்டுக்கு. எந்த அளவு கேவலமாக இருந்திருக்கா அப்படின்றத பாருங்களேன். அதாவது ஏழை பெண்கள்லாம் உனக்கு நல்ல ஜாப் இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, 40,000 50,000 சம்பளம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மைண்டெல்லாம் மாற்றி அவங்களோட அந்த ஐடென்டிட்டி அவங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு புதுசாக ஒன்று உருவாக்கி அவங்கள வெளிநாட்டுக்குலாம் வித்துருக்கா. இந்த மாதிரியான பொழப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காம தாங்க அத்துலோட மனைவி எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி உன்னோட தங்கச்சி உன்னோட அம்மாவும் ரொம்ப கேவலமான பொழப்பெல்லாம் செய்கிறாங்க, நீ அது உடந்தையா இருக்க, இந்த மாதிரியான குடும்பத்தில் எனக்கு வாழ பிடிக்கல, தயவு செஞ்சு என் கூட வரதுனா தனியாக நம்ம 2 பேரும் வாழலாம் அப்படின்னு அத்துல கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அத்துல அதெல்லாம் வரவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதனால தான் அவங்க மனைவி வந்து அவனை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கண்டிப்பாக இந்த சம்பவத்தோட உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. ஸோ திருப்பி 2வது நம்மளோட சேனல் வந்து ஒரு 50,000 சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக மிக்க 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 நன்றி. என்னையும் மதிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற எதுவும் குறைகள் இருந்தால், நம்மளோட கிரைம் வழங்கும் விஷயத்தில் எதனா குறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் நாங்கள் திருத்திக்கிட்டு உங்களுக்காக வீடியோ பதிவு போட ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம்.